வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நன்மையாவே இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு நம் சேனல் வழியாக இன்றைய ராசி பலன், நம்மளுடைய நல்ல நேரம், இன்றைய சிறப்பு பதிவு மற்றும் இன்றைய தினம் எப்படி மனம் மகிழ்வாக நம்ம கொண்டு செல்வதற்கு நம் கிரக நிலையில எப்படி இருக்கு என்பதை அறிவோம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய சிறப்பு பதிவில், சார் என் பையனுக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறேன் சார், அல்லது என் வீட்டுக்காரர் வேலை நிமித்தமாக ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க சார், எனக்கு அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கோ அல்லது வர்றது முடிக்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது சார், சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இதற்கு ஒரு 2 வித்தியாசங்கள் சொல்கிறேன். வித்தியாசங்கள் இல்லை, இதற்கு 2 வழிகள் சொல்கிறேன். ஒன்று, உங்கள் பையனோ பொண்ணோ பைக்கில் போகும்பொழுது சிறிது காகித பூக்களை உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த வண்டியில் வைத்துக்கொள்வது நல்லது. சாஸ்திரங்களில் காகித பூவே பயன்படுத்துறது இல்லை, ஆனால் டெக்கரேஷன் பண்ணுறது உண்டு கோயிலில். அது சுவாமியை அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்களை, அதுவும் ஒரு காகிதமும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளுது. இதை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஸோ சிறிது ஒரு 3-4 இப்போ காகித பூக்குறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குதே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னா, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு நம்ம என்ன செய்கிறோம் இல்லையா? இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரி சிறிது காகித பூவை வண்டியில் வைத்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய வேகம் குறையும், விவேகம் கூடும். அடுத்ததாக ஒவ்வொரு தடவையும் உங்கள் பிள்ளையோ உங்கள் கணவரோ அல்லது அவங்க போகும் பொழுது உங்களுடைய குலதெய்வ பேரை மனசில் சொல்லிட்டு போமா அல்லது சொல்லிட்டு போப்பான்னு சொல்லிட்டு வாங்க. நீங்களும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. இதனால் 3 நன்மை இருக்குது. ஒன்று வண்டி வாகனங்கள் நெடுநாளைக்கு உழைக்கும். 2வது ஆக்சிடென்ட் ஆகாது. 3வது உங்கள் குலதெய்வத்தின் அருள்னால அவனுக்கு வேகம் குறைஞ்சி விவேகம் கூடும். 4வதாக கவர்மெண்ட்டுக்கு நிறைய சிரமம் இருக்காது. ஸோ குலதெய்வத்தை இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறாலும் குலதெய்வத்தை சொல்லிட்டு போன்னு சொல்கிறதும், இந்த காகித பூவும் நமக்கு வாகனத்தில் இருக்கக்கூடிய அபரிதமான வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டுங்கிறது இன்றைய சிறப்பு பதிவு. ராசி பலனை மட்டும் பார்க்காமல் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்வும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறது நம்ம பாக்கியம் சேனலில் மட்டுமே. இன்றைய நாள் 11/7/2026 ஜூலை மாதம் சனிக்கிழமை, மிதுன மாதம், கிருஷ்ண ருது, உத்தராயண காலம், பராப வருஷம், ஆனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:40 முதல் கீர்த்திய நட்சத்திரம், பின்பு ரோஹிணி. இன்றைய திதி மலட்டு திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாலையில் 2:47 வரை ஏகாதேசியாகவும், அதற்கப்புறம் 2:47க்கு மேல் துவாதேசியாகவும், இரவு 11:43 முதல் திரியோதிசியாக மாறியது. ஒரே நாளில் 3 திதிகள் வர்றதுனால் இதற்கு மலட்டு திதின்னு பேர். ஆனால் இன்றைய தினம் துவாதேசி விரதம் கடைபிடிப்பது உகந்தது. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:49 முதல் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ராசி பலன். மேச ராசிக்காரர்களை திடீர் பக்தி கூடிரும். பக்தியா இருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள், ஆனால் அதிபக்தியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இறைவனை மட்டும் பக்தியா இல்லாமல் அடியார்கள் மேலே பக்தியா இருக்கணும், உடன் பிறந்தவர்களோட பக்தியா இருக்கணும், தன் மனைவி வழி உறவினர்களிடம் பக்தியா இருக்கணும், தாயார் மேலே பக்தியா இருக்கணும், பொருளாதாரத்து மேலே பக்தியா இருக்கும், செய்யும் தொழிலில் பக்தியா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு சில நேரம் ஒரு சில விஷயத்தில் மட்டுமே கவனம் கொடுத்தக்கூடிய சிலங்கள் இன்றைய தினம் தெய்வ கடாட்சகம் அருள் பெறக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு பக்தியாக இருப்பது இறைவனிடம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பக்தி முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். இந்த பக்தியை சுருக்கமாக சொல்லணும்னா பயபக்தியாக இருன்னு ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. ஸோ பயந்து பக்தியாக இருக்க வேலை, பாசமான பக்தி இறைவன் மேலே மட்டும் இல்லை, இறைவனை சார்ந்தவருடன் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேசராசிக்கு உண்டு. ஸோ இன்றைய தினம் 4 வழிபாடு நன்மை பயக்கும். ரிஷபராசி நேர்களே,
பொருளாதார வரவு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதில் லாபம் இருக்கும். ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழிலில் இவ்வளோ வரவு வரும், அல்லது அந்த தொழிலில் வந்து நம்ம மேலும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் வச்சிருப்போம். ஆனா, அதெல்லாம் காட்டிலும் லாபம் வரக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு எது செஞ்சாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம். அது ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் சரி. குழந்தைகளுக்கு எப்படி சார் லாபம்? படிப்ப சட்டுன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை. இந்த டீச்சர் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கிறாங்க. இவங்க சொன்னா மட்டும் எனக்கு ஏற மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கிரகம் இருக்கக்கூடிய தன்மை. இதெல்லாம் கூட ஒரு வகை லாபம் தான். திடீர்னு உங்களுடைய குலதெய்வம் கனவுல வர்றது, திடீர்னு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்கள வந்து பார்க்குறது, இப்படி மகிழ்ச்சி, திடீர் மகிழ்ச்சி கூட லாபம் தான். மொத்தத்தில இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் லாபமும், மகிழ்ச்சியும் கூடக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்குது. இன்றைய தினம் செந்தூர் வடி வேலன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்புப்படும். மிதன ராசினியர்களே, தாங்கள் நெடுநாட்காக அலைந்தது, பிரெயினுக்கு ஓய்வே இல்லாம இருந்தது, 24 மணி நேரம் சிந்திச்சுட்டு இருந்தது, இது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சுகமான நாள். இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே சௌரியம், சுகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்க கூடாது. அன்றாட வேலை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சில கிரக நிலையின் அமைப்பின்படி நமக்கு ஒரு சுமூகமும், ஒரு சுகமும் கிடைக்கும் பொழுது, அதை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்ளணும். அதை மேலும் தொழிலுக்கும், வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுங்க. பிள்ளைகளிடம் உட்கார்ந்து பேசுங்க. உறவினர்களிடம் பேசுங்க. பெரியவர்களிடம் அவங்க தான் பேசணும் இல்லாம நீங்கள் இறங்கி போய் பேசுங்க. கணவரிடம் போய் சன்னிதானத்துக்கோ, கடவுளுக்கோ போறப்ப அவசர அவசரமா வராம அவன் சன்னிதானத்துல உட்கார்ந்து வாங்க. மேலும் இந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் இணங்க ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு மிதன ராசி இருக்குது. கண்ணப்பன் நாயனார் வழிபாடு மிதனத்துக்கு மேலும் சுகத்தை கொடுக்கும். கடகராசி நேர்களே, காரிய சித்திகள் ஏற்படக்கூடிய தன்மை இருந்தாலும் கடும் கோபம் ஆகாது. சமீப காலமாக ராசி பலனில் கடகராசிக்கு காரிய சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஜென்ம குரு இருந்தாலும் நீங்கள் செயல்படணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விதமாக இருந்தாலும் கூட இந்த கடும் கோபத்தை குறைத்து கொண்டால் அதன் மூலியமாக மேலும் அடுத்து வரக்கூடிய லாபம் பெருகும். உறவு முறையில் பகை மாறும். மகன்கள், பிள்ளைகள் எல்லோருமே வந்து தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த கடும் கோபத்தினால தள்ளி நிற்பாங்க. இந்த தன்மையெல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும். அதுபோக ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த உடல்நிலையில் நல்ல தீர்வு கிடச்சி அபிவிருத்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்னைக்கு நாகராஜர் வழிபாடு கடகராசிக்கு மேலும் நன்மை கொடுக்கும். சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு பழைய காலத்துல நட்பு ஒரு நண்பரை போய் பார்ப்பீங்க. பொதுவா சிம்மராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையரை பிடிக்கும். அதற்கப்புறம் மனைவியை பிடிக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைகளில் தன் பிறந்த பிள்ளைகள ஒரு 2 பிள்ளைகள தான் பிடிக்கும். பெரும்பாலும் அது கடைசி பிள்ளையா தான் இருக்கும். அப்படின்னு ஒரு எழுதப்பட்ட விதி. இதெல்லாம் காட்டிலும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனம். அதை காட்டிலும் என்ன பிடிக்கும்னா, பழைய காலத்து பாளைய சிநேகிதன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பார்த்தா தன்னையே மறந்துடுவாங்க. இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு பாளைய சிநேகிதன் அல்லது உங்களுடைய உறவு முறையிலே பழக்கவழக்கமாக இருந்தக்கூடிய நட்பை சந்திச்சு, அது மூலயமா உங்களுடைய வயசு ஒரு 20 வயசு குறையக்கூடிய அளவுக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியோடு அந்த நட்போடைய உங்கள் நட்பை பார்த்து அவரும் இன்னும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி ஆகக்கூடிய தன்மையை இந்த கிரகநிலை சாதகமாக கொடுக்கிறது. மன மகிழ்ச்சி பெறுங்கள், சிரிப்புடன் இருங்கள். சிரிப்பே உங்களுக்கு நோயை நீக்கும், உங்களுடைய கோபத்தை குறைக்கும். அப்பேற்பட்ட இந்த நேரம் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அது மேலும் சிறப்பு பெறும். கன்னி ராசி நேயர்களே, புசுக்குன்னு எனக்கு கோவம் வருது சார் அப்படின்னு சொல்றத குறைத்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால், நான் ஒன்று வேதம் பேசுவாங்க, நான் கோவமே பட மாட்டேன், எனக்கு தெரியாததா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு சொல்றது, அல்லது கோவம் வந்து அள்ளி தெளித்து வார்த்தையை தெளிச்சிடுறது. இன்றைய தினம் சில கிரக நிலையில் சாதகமாக இல்லைன்னா சினம் கொள்ளும் பொழுது அமைதியாக இருப்பதும், தன்னை மீறி ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த செயலை தள்ளி போட்டு பின்னாடி யோசிச்சுக்கலாம் செய்வதும் உங்களுக்கு நன்மை விடக்கும். இன்றைய தினம் கௌரி சங்கர் வழிபாடு கன்னி ராசிக்காரர்களுக்கு கடும் கோபத்தை மட்டும் குறைப்பது இல்லாமல் மேலும் பகை உணர்ச்சி வராமல் பார்த்துக்கிறோம். கன்னி ராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்களுடனும், அதே போல் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நட்புல ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு உதவி செஞ்சவங்களை நிந்திக்காமலும் அவங்கள நினச்சி அவங்களுக்கு உண்டான ஒரு உதவி செய்கிறதும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் மேலும் வலுப்பெறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்.
துளாராசி நேர்களே, காலை 10:26க்கு மேல் திடீர் பணவரவு உண்டு. ஏற்கனவே தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு நான் போனா தான் சார் குடுப்போம். ஆனா எனக்கு உடல்நிலை சரியில்ல, அல்லது அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல, அல்லது இப்ப இருக்கக்கூடிய அந்த வெயிலினுடைய தாக்கம், இப்படி 1000 காரணங்கள் சொல்லி எப்படி வரப்போதோ என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஃபோன் போட்டாலே பணம் வந்துரும். அதேபோல தாய் வழி உறமுறையில இருக்கக்கூடிய பணம் வந்துரும். தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய சாயார் பணத்தையோ, அல்லது தந்தையார் பணத்தையோ அவர்கள் அபகரிச்சிருந்தாங்கன்னா, அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அப்ப பழையன வரவுகள் வருவதும், திடீர் ஒரு திடீர் ஒரு தொழில் ஆர்டர் வந்து அது மூலியமா வருமானம் வரக்கூடிய அமைப்பும் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருப்பதால், இன்றைய தினம் வரவு தான் போங்க. மகிழ்ச்சியா இருங்க. கச்சனூர் சுக்கிர பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. அந்த வரவு மேலும் இரட்டிப்பாகும். விருச்சிக ராசி நேயர்களே, தைரியம் ரொம்ப ஏற்கனவே போல்ட்னஸ்ஸான ஆளு நீங்க கிடந்து. அதேபோல படபடப்பு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் கூட்டி ஊக்கமா செயல்படக்கூடிய தன்மை உண்டு. ஊக்கம் முக்கியம் தான். ஆனா வந்து மாமியாரு அல்லது மாமனாரு அல்லது தன்னுடைய கூட பிறந்தவங்க, அல்லது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அல்லது எப்பயோ நம்மள எதிர்த்து பேசினவங்க, இவங்கட்டலாம் போய் ஊக்கத்த காமிக்கிற காட்டிலும், தொழில்லயும், தொழில் சார்ந்த விஷயத்திலயும், அதுபோக புதிய முயற்சி எடுக்கிறதையும், அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில போய் நம்ம ஒரு விண்ணப்பம் குடுக்குறதும், அல்லது பேங்க் லோன் கேட்கறதுலயும் ஊக்கமா செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் வெக்காளியம்மன் வழிபாடு உங்களுடைய ஊக்கத்தை மேலும் வலு செய்து நிரந்தரமா தக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் வெக்காளியம்மன். தனுசு ராசி நேயர்களே, நான் எல்லாத்தையும் நம்புறேன் சார், எல்லாத்துக்கும் குடுத்துருக்கிறேன் சார். உங்க நம்பிக்கை ஒரு காலமும் வீண் போகாது. தெய்வ அருள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சில பேத்துக்கு உடனே கிடைக்கும். சில பேருக்கு லேட்டா கிடைச்சாலும், லேட்டஸ்ட்டா கிடைக்கும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். நீங்க யார நம்பியும் இல்ல. இத்தன நாளா உங்களுடைய செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இனிமே ஆக்கமா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஆக்கம் அப்படிங்கிறது முயற்சி. முயற்சிங்கிறது அந்த செயல உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிறது. துணிந்து இன்றைக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நாளா இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன குறை? வாழ்க்கையில இருந்த ஒரு சில குறை இனிமே தீர போதுங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆக்கமா, ஊக்கமா செயல்படுங்க. எல்லா விஷயத்திலயுமே வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடியங்க. வாழ்க்கை பிரச்சனையிலையும், வாழ்க்கை துணைவலியிலும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணி தெய்வம் குடுக்குறதோ இல்லையோ, உங்களுக்காக சில ஜீவன்கள் பிரார்த்தனையும், உங்கள நல்வழிப்படுத்துறதுக்கும் உங்களுடைய குரு சில விஷயங்களை பண்ணி கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கிட்டே இருக்கிறேன் சார்ன்னு சொல்றத காட்டிலும், அந்த நம்பிக்கை மூலியமா ஜெயிக்க முடியுங்கிற உணர்த்துறது தான் இன்றைய தினம். பிரத்யோகமா இன்று திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பெறும். மகர ராசி நேயர்களே, ஏதோ ஒரு சின்ன சொல்லு போய் அது பகையில கொண்டு போய் விட்டுரும். வாக்கு விஷயத்துல கவனமா இருங்க. எதையும் சிந்தித்து பேசுங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதோ, அல்லது நீங்க பேசும் பொழுதோ, அல்லது வேறொருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணும் பொழுதோ, இடர்கள் ஏற்படுதுன்னா அமைதி காத்துருங்க. அல்லது நாளைக்கு பேசுறேன்னு சொல்லி வைங்க. உடனே ஒரு பிரச்சனையை முடிச்சிடணும்னு சொன்னீங்கன்னா, பகை உணர்ச்சியில கொண்டு போய் விட்டுரும். பகையை வளர்த்து கொண்டே போவது உகந்தது அல்ல. அதுவும் தன்னை சார்ந்த மனைவி மக்களிடமோ, உறவினரிடமோ பகை வைத்துக் கொள்வது எல்லா நேரமும் சிறந்ததல்ல என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு பகை இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் என்பதை நினைவு கூறும் நாளாக இந்த நாள் இருக்குது. கும்பராசி நாடுகளே, பொறாமை இருக்கக்கூடாது உங்களிடம் இல்லை. போட்டி இருக்குது. அந்த போட்டியில நான் ஜெயிக்கல சார் அப்படிங்கிறது போட்டி போடக்கூடிய தன்மை. இவர் ராசி பலன் சொல்லாம எல்லாத்தையும் கிளப்பி விடுறது அல்ல. புதிய தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில இடர்பாடுகள், சில எதிர்ப்புகள் வரும் பொழுது, யார் என்ன செஞ்சா என்ன, நம்ம தொழிலை நம்ம கரெக்டாக பஞ்சுவால்ட்டியாக கொண்டு போவோம். நம்ம தொழிலை நம்ம இன்னும் முயற்சி எடுப்போம். தெய்வ அனுகூலத்தை கூட்டுவோம். தொழில் வந்துருச்சுன்னு தெய்வத்தை விட்டுறாது. தெய்வத்தை வந்துருச்சு தொழில் வரலைன்னு சொல்லி இப்படி உங்களுக்குள்ள குழப்பம் இல்லாமல் இருக்கிறதே போட்டின்னு அர்த்தம். மனதுடன் போட்டி போடக்கூடிய தன்மையான நாள். அது முடிவாக ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த இருக்கிற நாளில் கும்பராசிக்காரர்கள் துணிந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் செயல்படுங்கள். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். மனதுடன் போட்டி போட்டு அந்த மனதை ஜெயிப்புங்க. மனதை லயக்க விடாதீர்கள். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு வலு சேர்க்கும். மீனராசி நேயர்களே, அமைதியை காத்திருங்கள். சில கிரக நிலையில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால்
நிதானம், பொறுமை, அமைதி. ஒரு நிதானம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது. அதே நேரத்தில பொறுமைய இழந்துடுறீங்க. அப்படி கிரக நிலையில் இருந்துச்சு. இன்னைக்கு அமைதிய கடைப்பிடிச்சீங்கன்னா, நாளையிலிருந்து இந்த தன்மைகள் மாறும். ஸோ சில நேரம் நீடிய அமைதி உங்கள சிந்திக்க வைக்கும். அந்த அமைதி தான் உங்களுடைய உடலையும், உள்ளத்தையும் ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். இன்றைய தினம் அமைதியாக இருப்பது நல்லதா இருக்கும். நீங்க ஏரி குப்பம் சனீஸ் பகவான் வழிபாடு பண்றது மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஆக 12 ராசிகளுக்கும் மிக சிறப்பான நன்மையே நடக்குமா அப்படின்னா, அதுல அவாவோடைய ஜென்ம கர்மாவையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. சரி, இந்த ராசி பலன் மட்டும் இல்லாம நட்சத்திரம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்த பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப ஆழ்வார் இப்படி சொன்னார் அப்படின்னா, கிரகச்சாரங்கள் இந்த ராசிக்கு இப்படி செய்யும் அப்படிங்கிற அந்த கூற்றுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பாக்கியம் டிவி சேனல் வழியாகவே தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த நிகழ்வ பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும், ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்துக்கும் இது நடைமுறைக்கு வரும். ஏன்னா, இது எல்லாமே பிரசனம் போட்டு எடுத்து பலன் சொல்லக்கூடியது என்பதை நினைவு கூர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்புவனம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.